ஸ்தோத்திரம் பிதாவின் அருமையான மாணவர்களுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கொண்டு மாநில சமூகத்தை நாங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படி துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இன்று நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க கற்றுக்கொடுத்த கிருபத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மனித 40 நாள் மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தை அனுப்பி ஆண்டவரை எங்களை பலப்படுத்தினாலே சத்தியத்தை அறிந்ததன்படி நடக்கங்கள் உதவி செய்யும்படியாக இயேசு நாமத்தை ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்றைய நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் கிருபையினால் அந்த தலைப்பு. அப்ப இலவசம் என்ன? இலவசம் ரட்சிப்பு இலவசம், ஆனால் நலிவானதல்ல. ரட்சிப்பு கிருபை. கிருபை இலவசம் என்று சொன்னால் கிருபை எப்படிப்பட்டது? அது பெரிய கிருபை, கடவுளுடைய பெரிய அருள். அப்ப அந்த கடவுளுடைய அந்த கிருபை தகுதி இல்லாத மனிதர்களுக்காக இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இலவசமாய் என்று மட்டும் நிற்காமல் கிருபையினால் இந்த சேர்க்கப்பட்டபடினாலே இந்த ரட்சிப்புகளுக்கு கிடைத்த இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவிகளாக இருந்து நாம் நீதிமானாக்கப்பட்டது கடவுளுடைய கிருபையினாலே. ஆனால் நமக்கு கிடைத்தது அது இலவசமாக என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இலவசமாய் பெற்ற இந்த ரட்சிப்பு உலகத்திலே அநேக ஜனங்களுக்கு இந்த ரட்சிப்பு கடந்து செல்ல வேண்டும். அது எப்படி முடியும்? அதாவது அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமெங்கும் போய் நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். எனவே தான் இந்த மிஷன் ஸ்தாபனங்கள் இந்த நாட்களில் உலகமெங்கும் ஊழியர்களை அனுப்பி ஒவ்வொரு நாடுகளிலும் மிஷனரிகள் நீங்கள் பார்த்தால், அதாவது ஸ்ரீலங்கா, இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் எடுத்து பார்த்தால் மிஷனரிகள் வந்துதான் அங்கே அவர்கள் கிறிஸ்தவத்தை அங்கே உருவாக்கி அவர்கள் இன்றைக்கு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறாங்க. பிரதான நோக்கம் கடவுளை பற்றி அறிவிக்கணும். ஆனால் அதற்காக அவர்கள் தங்களை தியாகம் செய்து அந்த பணியை செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த இலவசமாய் கிருபையினால் என்று சொன்னால் நமக்கு இந்த ரட்சிப்பு இலவசமாய் கிருபையினால் கிடைத்திருக்கிறது. இது மற்றவர்களுக்கு அதாவது இந்த ரட்சிப்பு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எனவேதான் அதற்காக நான் தெரிந்து கொண்ட அதிகாரம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே முதலாவது 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனப்படியாக சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். இயேசு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யராகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். பாருங்கள், எவ்வளவு மேன்மையான காரியம். பரலோகத்திலே ஆண்டவர் மகிமையின் செல்வமுடையவர். அவர் பூமியிலே தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் இயேசு இந்த உலகத்திலே. அதாவது அனைவர் சொல்வார்கள், இயேசு அதாவது அவர் ஐஸ்வர்யம், இந்த வசனத்தை வைத்து இயேசு ஐஸ்வர்யம், பரலோகத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளவர், பூமியிலே வருகிறவர் தரித்திரரானார் சொல்லப்படுகிறார். அப்படின்னா அவர் மகிமையை திறந்தார். தன்னுடைய எல்லாவற்றையும் ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது மகிமையின் ஐஸ்வர்யத்தை விட்டு எங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர் அவர் பிறந்தது ஒரு எளிமையான அவருடைய பிறப்பு ஒரு எளிமையாக இருந்தது. அவருடைய வளர்ப்பு, அவர் வாழ்ந்த மனிதர்களுக்கு, அதாவது ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனித குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அப்ப அவருடைய வாழ்க்கை ஒரு ஏழ்மையான ஒரு தரித்திரமான ஒரு நிலைக்கு அவர் வந்ததுக்கு காரணம் எங்களை ஐஸ்வர்யவான்களாக அவர் மாற்றும்படிக்கு, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் பாருங்கள், எங்களை ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் எங்கள் நிமித்தம் தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டது. அப்ப முதலாவது நாங்கள் இங்கே பார்க்கின்றோம், இலவசமாக இந்த ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு இதை செய்யாவிட்டால் இலவசமாக எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கு. அதுதான் கிருபை. இயேசு, அதாவது தேவன் அருளிய சொல்லி முடியாத அந்த ஈவு இயேசு அவர்தான் கிருபையாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈவின்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு
பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார், அதாவது குற்றமில்லாத களங்கமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். பாருங்கள், ரட்சிப்பு இலவசம், அவருடைய ரத்தம் விலையேறப்பெற்றது, அது விலை மதிப்பு இல்லாத ரத்தம். அதன் மூலம் உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு இலவசம், மலிவானதல்ல. அதற்கு ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டியதாகிறது. இயேசு மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய எல்லா பரலோகத்தின் மகிமையும் திறந்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்து எங்களுக்காக செய்து கொடுத்ததற்கு நிமித்தம் கிடைத்திருக்கின்றது. அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றால் எப்படி கொடுக்க முடியும் யோசித்து பாருங்கள். இப்ப இலவசமாய் பெற்றதால் இன்றைக்கு ஒரு பைபிளை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் வைப்போம், அதை இலவசமாய் கொடுக்கலாம். ஆனால் இது விலை கொடுத்து வேண்டித்தான் கொடுக்க முடியும். ஒருவர் அதற்காக விலை செலுத்தி அதை பெற்று மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கத்தான் முடியுமே தவிர உலகத்தில் இருக்கிற நடைமுறையின்படி மற்றபடி அதற்குத்தான் பணம் என்பது பணத்தை ஆராதிக்கும்படியாக தேவன் சொல்லவில்லை, பணத்தை மேன்மைப்படுத்தும்படியாக. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். எனவே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த உலக சிஸ்டத்தின்படி பணம் தேவைப்படுகிறபடினால் தான் ஆண்டவர் கொடுங்கள் என்ற அந்த இதை வைத்திருக்கின்றார். அப்ப நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தோம், கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறவர்களாக. இப்ப மிஷன் ஸ்தாபனத்தை நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு இந்த ஜெர்மனில பலவிதமான மிஷன் ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அந்த மிஷன் ஸ்தாபனத்தில் தேவனுடைய ஜனங்கள் கொடுக்கிற எந்த ஜெர்மனியா இருந்தாலும் அது எந்த நாட்டில் இருந்தாலும் மிஷன் ஸ்தாபனங்கள் இயங்குவது அரசாங்கத்தில் சப்போர்ட்ல இந்த மாறாக மக்களுடைய பங்களிப்பினாலே நடத்தப்படுகிற மிஷன். அப்போ ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். சிலர் நினைப்பார்கள் தவறாக, இவர்களுக்கு ஏதோ ஒரு அமெரிக்காவின் பணம் வருது அல்லது அப்படி வருது இப்படி வருது அதனால சபை நடத்துறாங்க. அப்படி இல்லை, தேவனுடைய பிள்ளைகள். அது எந்த நாங்கள் இந்த தேசத்தில் இருந்தாலும் நாங்கள் வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதுதான் பாக்கியம் என்று சொல்லப்பட்டபடி ஜெர்மன் மிஷனுக்கு நாங்கள் காணிக்கை சேர்ந்து அவர்கள் எப்படி செய்கிறார்களோ, எப்படி ஜெர்மன் மக்கள் செய்கிறார்களோ அதே போல நாங்கள் தமிழ் மக்களாக இருந்தால் நாங்களும் அதுக்கு செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவன் எல்லோருக்கும் பொதுவான. சில பேர் சொல்வார்கள், ஜெர்மன்காரருக்கு ஏன் பணத்தை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், ஐஸ்வர்யமான இருந்தாலும் அவன் ரட்சிப்பு இல்லாமல் அநேகர் இருந்தார்கள் ஜெர்மன் மக்கள். ஆனால் இன்றைக்கு அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கார். அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கொடுப்பது என்பது ஒரு கிருபை, அதாவது அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு தேவனுடைய ரட்சிப்புக்கு கிருபை கிடைத்த மாதிரி ஆண்டவரே உடைய கிருபை போதும், உடைய கிருபை வேண்டும், உடைய கிருபை இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் வாழ்ந்தது உடைய கிருபை, நான் வளர்ந்தது உடைய கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது உடைய கிருபை அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டுடைய கிருபை இல்லாமல் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாலும் போக்கிலும் கருத்திலும் எங்களை பாதுகாக்கிறது எல்லாம் தேவனுடைய கிருபை. ஆனால் இங்கே பவுல் ஒரு சபைக்கு தேவன் கிருபை அளித்தார் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு சபை மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தில் இருந்த சபைகளுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அது என்ன கிருபை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது சபைகளில் கிடைத்த கிருபை முதல் 2 வசனத்திலே சொல்லப்படுகிறது. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்கள், அங்கே இந்த சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்னொன்றுனால் தரித்திர நிலை, சாதாரண தரித்திரம் இல்லை, கொடிய தரித்திரம் என்று சொல்லப்படுகிறது. கொடிய தரித்திரத்திலும் அவர்கள் என்ன செய்தார்களா, மிகுந்த உதாரத்துவமாய், அதாவது உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடலா என்றும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சந்தோஷமாய் கொடுத்தார்கள், உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர்கள் தரித்திரத்தை குறித்து அவர்கள் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இன்றைக்கு ஒரு ஏழை விதவை காணிக்கப்பட்டியிலே கொண்டு வந்து போட்டதிலே ஆண்டவர் என்ன பாராட்டி சொன்னார், அதாவது அவர்கள் அநேகம் கொடுத்தார்கள், அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்துக் கொடுத்தார்கள், ஆனால் இவ்வளோ தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த கொடுப்பதை குறித்து பாருங்கள், இந்த கையில் சொல்வார்கள், அதாவது எங்களுக்கு இந்த பேண்டமிக் கொரோனா வைரஸ், அதனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, வருமானம் எல்லாம் குறைந்து விட்டது, கடவுளுக்கு எங்களுக்கு இப்பொழுது கொடுக்க முடியாமல் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் நானே எங்களுடைய பிரச்சனை. முதலாவது நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பார்த்துக் கொள்கிறோம், எங்களுக்கு நிறைய வருமானம் வரும் பொழுது கடவுளை கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள் என்று வைத்துக் கொண்டால்
பிரியமானவர்களே, இதுதான் எங்களுக்கு எடுத்துக்காட்டாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை பைபிளில் எடுத்துக்காட்டாக ஒரு திருஸ்தாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவோம் இல்லவா, ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கப்படுகிறது. அப்ப அந்த மெக்கெதோனியா சபை இன்னைக்கு சபைகளுக்கு எடுத்துக்காட்டாக வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு அந்த கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் கருத்தராக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு வருகிற வருமானங்களிலே தேவனுக்கு நாங்கள் பங்கை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானம், அதை சந்தோஷமாய் அவர்கள் செய்தார்கள் நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் பவுல் இந்த அதிகாரத்திலே இறுதி வசனத்திலே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 8:24 வாசிப்போம். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். அப்ப அன்பு என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, அன்பை எப்படி நாங்கள் உன்னிலே நான் அன்பா இருக்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்றார். தேவன் இவ்வளவா உலகத்தில் அன்பு உண்டார். அப்ப கொடுப்பதும் அன்பு செலுத்துவதும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அன்பை எப்படி நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும்? இந்த உலகத்திலிருந்து ஜனங்களை நாங்கள் நேசிக்கின்றோம், உன்னை போல் பிறனை நேசிக்கின்றால் நாங்கள் வார்த்தையிலே நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஏதாவது செய்துதான் அவர்களுக்கு அந்த நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறார். உங்கள் அன்பையும் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு சிறுத்தாந்தப்படுத்துங்கள். அப்ப புகழ்ச்சி, இப்போ ஒருவர் நல்ல காரியங்களை ஒரு சபை நன்றாக செய்யும் பொழுது பவுல் பல இடங்களிலே அப்படிப்பட்ட சபையை புகழ்ந்து பேசியிருக்கிறார். மனிதரை புகழ்ந்து பேசுகிறார். அவருடைய கிரியைகளை நாங்கள் புகழ்ந்து சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுவது போல காணப்படும். எனவேதான் சில சபைகள் உற்சாகமாய் செயல்படும் பொழுது அவைகளை பவுல் பாராட்டி இருக்கின்றார். அதே போல இன்றைக்கு அதாவது சில தேவனுடைய ஜனங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். காரணம் என்ன? இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் பாருங்கள், நாங்கள் வீடுகளிலே ஆராதனை நடத்தினோம். அப்ப நாங்கள் சபையிலே ஸ்கைப் மூலமாக சொன்னோம், நாங்கள் வீடுகளிலே ஆராதனை நடத்தினாலும் நாங்கள் வீட்டிலே காணிக்கை எடுக்கிறோம், நீங்களும் கூட வீடுகளிலே காணிக்கை எடுத்து ஒரு நாள் சபை திறக்கப்படும், அப்பொழுது கொண்டு வந்து கொடுங்கள் என்றதுக்கு கீழ்ப்படிந்து அநேக விசுவாசிகள் அதை உதாரணத்துவமாய் அப்படியே அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு வந்து சபையில் போட்டார்கள். மிகவும் ஊழியக்காரர்கள் நாங்கள் அதாவது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னார், அது கடவுள் பார்க்கிறார். இப்ப காணிக்கை என்பது நாங்கள் வீட்டிலே ஆராதனை நடத்தினாலும் கடவுளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பங்கை நாங்கள் எடுத்து வைத்து கொண்டு வந்து போடுவதிலே அது கர்த்தர் பிரியப்படுகிறார். எனவே அதை செய்தார். அதே போல மிஷன் காணிக்கை என்று எக்ஸ்ட்ராவாக என்பதை வைத்து அநேகர் கொண்டு வந்து போனவர்களிடம் ஆராதனை நடக்காத போட்டீர்கள். இவைகளை எல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட தொகையாக, சிறிய தொகையாக இருந்தாலும் நாங்கள் மிஷனுக்கு அனுப்பி வைத்த பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் அநேக ஜெர்மன் சபைகள் மிஷன் ஆலயம் மூடப்பட்டதற்காக காணிக்கை சேர்த்தோம் இல்லையா, அனுப்பவும் இல்லையா. ஆனால் நீங்கள் சிறிய சபையாக இருந்தது, நீங்கள் இதை உண்மையாய் செய்திருக்கின்றீர்கள், அதை நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று அவர்கள் பாராட்டுகிறார்கள். அப்ப இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஊழியக்காரர் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். சில ஊழியக்காரர்கள் சபையிலே எல்லா சத்தியத்தையும் சொல்வார்கள், கொடுக்கிற சத்தியத்தை சொல்ல மறுப்பார்கள். என்னென்னு சொன்னால் அதிலே தான் சர்ச்சைக்குரிய விஷயமாய் போய்விடுமே, அதிலேயே இந்த மக்களுடைய எதிர்ப்பை நாங்கள் சந்திப்பார் என்று அதை பெரிதாக பாராட்ட மாட்டார்கள். அவர்கள் விரும்பினால் கொடுக்கட்டும், கொடுக்காவிடட்டும் என்று சொல்வார்கள். அதனாலே மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும், நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் கர்த்தருடைய ஊழியம் நடக்கும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் பேசுகிறோம். அப்படி பேசும் பொழுது என்ன நடக்கிறது மக்களுக்கு புரிகிறது. எனவே தெரியாதை சொல்லிக் கொடுப்பதுதான், அதாவது மக்களுக்கு புரிய வைப்பதுதான் ஊழியக்காரருடைய கடமையாய் காணப்படுகிறது. எனவேதான் பணத்தை வேண்டுவதற்காக இந்த பிரசங்கம் அல்ல, கடவுளுக்கென்று கொடுத்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றி ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் கொடுக்கிற பங்களிப்பு ஆசீர்வாதமாக இந்த மிஷன் உலகமெங்கும் பெற வேண்டும் என்ற அந்த இதற்காகத்தான் வேதத்திலும் பவுல் அநேக உதாரணங்களை எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே கொடுப்பதிலே நமக்கு முதலாவது தியாகம் தேவை. இயேசு தியாகம் செய்தார். அதேபோல நாங்கள் என்னத்தை தியாகம் செய்கின்றோம்? நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உங்களுடைய வருமானம் குறைவு, எங்களுக்கு கடவுளுக்கு கொடுக்க முடியவில்லை என்று. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? அந்த பட்டணத்து மக்களை குறித்து 2 கொரிந்தியர் 8:3 நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அப்ப திராணிக்கு தக்கதாக அல்லது திராணிக்கு மிஞ்சி, அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்ப நாங்கள் சில காரியங்களை இப்ப
இந்த லொந்து நாட்களில் என்ன நடக்கிறது, நாங்கள் ஏன் நாங்கள் சில காரியங்களை ஒதுக்குகிறோம், எங்களை அதாவது கடவுளோடு கிட்டி சேர்வதற்கு, அடுத்தது நாங்கள் செய்கிற அனாவசியமான செலவுகளை ஒதுக்கு அதை நாங்கள் ஏதோ ஒரு இதுக்கு நாங்கள் நல்ல காரியத்துக்கு செய்கிறோம் என்றதான் உண்மையான உபவாசமாக இருக்கு. சும்மா சாப்பிடாமல் இருக்கிறோம், நாங்கள் இது நோன்பு இருக்கிறோம் என்ற ஒன்றும் இல்லை. நாங்கள் அந்த சாப்பாடு ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றால் அதுக்குரிய பணத்தை என்ன செய்கின்றோம், அல்லது அனைவரும் சொல்வார் நாங்கள் வீணான சாக்லேட் சாப்பிட்றதுக்கு இவ்வளவு பணம் செலவழிப்போம், நாங்கள் இதுக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு அநேக விதமான காரியங்கள். அப்ப இதெல்லாம் இவ்வளவுதான் வருமானம். நாங்கள் சில காரியங்களை நாங்கள் ஒதுக்கு வாழ்கின்றோம், அதன் நிமித்தமாக நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கின்றோம். அப்ப இந்த மக்கள் சரித்திரம் அவர்களுக்கு இருந்தது, அவர்களுடைய திராணி அதற்கு மிஞ்சி அவர்களை கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப கொடுப்பது ஒரு தியாகம் மனப்பான்மை எங்களுக்கு தேவை. எங்களுக்கு சுயநலமாய், அதாவது நானும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தால் கூடாது, இன்னும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இயேசுவை அறியாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த நற்செய்தி போக வேண்டும் என்று சொன்னார். நான் சில காரியங்களை ஒருக்கிறேன், தியாகம் செய்கின்றேன் என்று சொல்லி நாங்கள் அதிலிருந்தால் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதிலே பிரியமாயிருக்கிறார் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது மனமு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே, விசனமாய் கட்டாயமாய் அப்படி என்றெல்லாம் சொல்லவில்லை. அடுத்த அதிகாரத்தை திருப்போம் 9:7 சொல்லப்படுகிறது. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப விசனமாய் கட்டாயமாய் சொல்வார்கள் எனக்கு எல்லாம் ஓகே, ஆனால் இந்த கொடுக்கிற விஷயத்துல எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, விசனமாய் இருக்கிறது, கட்டாயமாய் நான் கொடுக்க விரும்பவில்லை. பிரியமானவர்களே, இதற்கு நாங்கள் தேவனுடைய கிருபை இருக்கு, அதைத்தான் அந்த கிருபை தேவை. எங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு கிருபை தேவை. கிருபை இல்லாமல் நாங்கள் கொடுக்க முடியாது. எவ்வளவு பிரசன்னத்தை கேட்டாலும் மனது கஷ்டமா இருந்தால், விசனமா இருந்தால், கஷ்டமா இருந்தால், கொடுக்க மனதில்லாமல் இருந்தால், பிரியமானவர்களே, கடவுள் கிருபை தர வேண்டும். எங்களுக்கு நாங்கள் உற்சாகமாய் கொடுப்பதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தான், நான் மனமு கொடுப்பதற்கு எனக்கு கிருபை தான். நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த கஞ்சத்தனத்தின் ஆவியை தேவனங்களை விட்டு அகற்றி போடுவார். அப்பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மனம் வரும். இப்ப இல்லாம எனக்கு இருக்கிறத கொடுத்தா பிறகு எப்படி நான் நாளைக்கு சாப்பிடுவேன் அப்படித்தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்று சொன்னால் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து ஆக வேண்டும். அதை நாங்கள் உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லப்படுது. விசனமாய் கட்டாயமாய் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அப்ப அதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கிருபையை கேட்கலாம். அடுத்த நீங்கள் பார்த்தால் மனம் கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அடுத்தது இந்த தேவன் அதை வர்த்திக்க செய்வார், அந்த விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று கீழ்வசனங்கள் சொல்லுகிறது. 8, 9, 10. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், நமக்கு நாங்கள் விதைக்கிறோம், தேவராட்சி கண்டு விதைக்கிறோம், திருப்பங்களுக்கு என்ன கிடைக்கிறது, விதையைத்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையைத்தான் கொடுக்கிறார். பாருங்கள் 6வது வசனம் சொல்ற, 6வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 6. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப நாங்கள் எப்படி விதைக்கிறோம்? இப்ப தேவ ஆட்சிகளை நாங்கள் விதைக்கும் பொழுது சிறுக விதைத்தால் நாங்கள் சிறுகத்தான் அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக நாங்கள் அறுப்போம். அப்ப நாங்கள் விதைக்கிறது இப்ப விதையை கொடுக்கிறோம். ஒரு விதை கிடைக்க என்னத்துக்கு விதை வைத்திருக்கின்றது, அது இப்ப கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள், அழித்தும் விதையை கொண்டு போகிற அழுது கொண்டு போகிறானா? அப்படி என்றால் விதையை அதாவது அந்த அந்த விவசாயிக்கு விதை தான் இருக்கிறதா? ஒரு ஊழியருடைய கற்பனை இப்படியாக இருக்கிறது. அதாவது அந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, அழித்தும் விதையை கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான் என்று. அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவருடைய கற்பனை அவர் சொல்கிறார், இப்ப அவருடைய விதை இருக்கிறது, இந்த விதையை ஆகாரமாக்கி தன்னுடைய குடும்பத்தை போஷிக்க முடியும். ஆனால் அந்த விதையை எடுத்தால் பிறகு அவருக்கு விதைக்கிறதுக்கு விதை இல்லை. எனவே அவன் கண்ணீரோடு என்ன செய்கின்றான், அந்த விதையை கொண்டு போய் அழித்தும் விதை அழுது கொண்டு போய் விதைக்கிறான்.
ஆனால் ஒரு நாள் வருகிறது அவன் கம்பீரமாய் அறுவடை செய்கிற நாள். அதே போல நமக்கு இல்லாத நேரத்திலும், நம்முடைய வறுமையான நேரத்தில், நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நாங்கள் விதைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரை நாங்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வதற்கு எனவே தேவன் விதையை அளித்து அந்த நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அது சம்பூரண பலனை தரும் என்று சொல்லி 11-15 வரை சொல்லப்படுவது வாசிங்கள். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். பரிசுத்தவான்களுடைய என்ன சொல்லப்படுவது, இந்த தர்ம சகாயமாகிய பணியானது பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குவதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூரணம் உள்ளதாக. பாருங்கள், அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். இப்ப தேவனை அறியாதவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிந்து அநேகர் கடவுளை ஸ்தோத்தரித்து அவர்கள் என்ன செய்வார்கள், அதாவது இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு யாரோ விதைத்தது நிமித்தம், அதன் நிமித்தம் அந்த காரியங்கள் நிமித்தம் தான் இந்த ஊழிய உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசு மகிமை தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக கொடுத்து இலவசமாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை நாங்கள் இலவசமாய் உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏதாவது சொல்லி, அதாவது உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம் என்று பெர்க்மன்ஸ் ஃபாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அப்ப நாங்கள் சுயத்தை சாகடிக்க வேண்டும். சுயநலம், நானும் என்னுடைய குடும்பம், அப்படித்தான் நாங்கள் பொதுநலவாதிகளாய் நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் உன்னை போல் பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறார். எனவே இதற்காகத்தான் ஆண்டவர் வந்து உலகத்திலே வந்தது நோக்கம். அநேகர் சொல்வார்கள், அதாவது இப்ப வந்து பணத்தை குறித்து பேசும் பொழுது, அதாவது கடவுளுக்கு கொடுப்பதை குறித்து பேசும் பொழுது அநேகருக்கு அது ஒரு விசனத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வருகிறது. அது அப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்டு வருகிறது வந்து அது சத்துருவின் கிரியை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவன் உதார குணம் உள்ளவர். நம்முடைய தேவன் வந்து அவர் தயாளராயிருக்கிறார். அவர் வந்து அதாவது மிகுந்த தயாள குணம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அப்ப இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றும் என்று கேட்கிறோம். இது எந்த விஷயத்திலே இதிலேயும் நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய உள்ளம் கொடுக்கிற உள்ளம் ஆண்டவரே, அதை போல என்னை மாற்றும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கும் பொழுது, இப்ப பிரச்சனை என்ன, இல்லாத பிரச்சனை அல்ல, எங்களுக்கு இல்லாத பிரச்சனை, என்னுடைய மனம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் பாராட்டி பைபிளிலே சொல்லி இருக்கிறார். எனவே வானத்தின் பலகணி திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ சந்ததியை எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக கம்பெனிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெர்மனில் இருக்குமா என்றால் அவருடைய மூதாதையர் அவர்கள் கடவுளுக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய காரியத்திலே முக்கியத்துவம் செலுத்தினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சந்ததி அதை பற்றி இந்த நாட்டிலே அவர்கள் பக்தி உள்ளவர்களும் அல்ல, கடவுளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. அதே போன்று பிரியமானவர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் விதைக்க வேண்டும். ஆண்டவர் வந்து எங்களை அவர் சந்ததியாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே இந்த மிஷனரி ஊழியர்களுக்கு காணிக்கை செலுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர் அநேகர் இருக்கின்றார்கள். மிஷனரிகளை தாங்கினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் எத்தனையோ ஜீவனுள்ள சாட்சிகள் இருக்கிறார்கள். நீங்களும் கூட நான் கூட ஆண்டவருக்கு என்று கொடுத்ததிலே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் சோத்து போகவில்லை. ஆண்டவர் எங்களை அப்படி நிறைவாய் ஒன்றும் குறைவிடாமல் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் பரீட்சித்து பாருங்கள், கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு சொன்ன வசனங்களை 2 வசனங்களையும் பவுலடியார் சொன்ன வசனங்களையும் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். இயேசு கொடுப்பதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை,
அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப நம்முடைய பொக்கிஷம் பல்லவத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று சொன்னால் அப்படி நாங்கள் சேர்த்து வைக்க முடியும். இப்படியான பொதுநலம் செய்யும் பொழுது கடவுள் பல்லவத்திலே கணக்கு வைக்கிறார், அவ்வளவுதான். பல்லவத்திலே பொக்கிஷம் சேர்க்கிறதுக்கு அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்டால் இந்த வசனம் தான். அதாவது ஆண்டவர் சில கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கிற அவருடைய ஊழியர்களுக்காகவும் ஏழை எளிய ஜனங்களுக்காகவும் நாங்கள் கொடுக்கிறதெல்லாம் கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். அதான் பல்லவத்திலே அங்கே எந்த ஒரு திருடனும் இல்லை, எந்த பூச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த உலகத்திலே முதலீடு செய்தால் சில வேளைகளிலே பொருளாதார வீழ்ச்சி வந்தால் சொல்வார்களா உங்களுடைய பணம் இல்லை என்று. ஆனால் பரலோகத்திலே அப்படியெல்லாம் நடக்காது. அது இப்பொழுது நாங்கள் பரலோகத்திலே ஆண்டவர் எங்களை நிச்சயமாகவே அந்த பரலோகத்திலே அந்த பலனை நாங்கள் பொக்கிஷம் எங்களுடைய இதயம் எங்கே இருக்கிறதோ பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அந்த நன்றாக சொல்லியிருக்கிறார். பொக்கிஷத்தை உலகத்தில் இருந்தால் நம்மளுடைய உலகத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனால் பொக்கிஷம் பரலோகத்திலே வைத்திருந்தோம் என்றால் எங்களுடைய இருதயம் அங்கதான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 30-35 வரை வாசித்து பாருங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறி கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றால் கிருபை தேவை. எனவே பூரண சற்குணராக இருக்கிறார் தேவன். அப்படி நாங்கள் உடனடியாக மாறிவிட முடியாது. ஆனால் ஆண்டோடைய கிருபையை கேட்கப்படுமானவரே, நன்றி அறியாதவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய சொல்கிறீர்களே, எங்களால் முடியாமல் இருக்கிறது. ஒருவர் நன்றி கட்டத்தனமாய் நடந்தால் எங்களுக்கு திருப்ப அவர்களுக்கு உதவி செய்ய விருப்பம் பெறார். ஆனால் ஆண்டவர் தயார குணமுள்ள அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழைய பண்ணி நீதியில் சூரியன் உதிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் தான் எங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய விரும்புவோம். மற்றவர்களுக்கு எங்களை அறியாதவர்களுக்கு இன்னொரு தேசத்திலே யாருக்கும் ஆப்பிரிக்காவில் இருந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி நாங்கள் யோசிப்போம். எங்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கிறார், நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய இரசனத்தையும் பார்த்தால் போதும் தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அப்படி அல்ல. இயேசு இந்த உலகத்திலே அதாவது சகல ஜனங்கள் இந்த சுவிசேஷம் போவோம் வேண்டாம். ஒருவேளை எங்களுக்கு நாங்கள் உலகம் வந்து நாங்கள் போக முடியாமல் இருக்கலாம். அதில் பங்காளிகளாக நாங்கள் மாறும் பொழுது அதாவது உலகம் போய் அப்போ நான் ஒரு மனிதனாக உலகம் போக முடியாது. அதுக்கு தான் மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அங்கிருந்து ஆட்கள் அனுப்பப்படுகிறார்கள். நாங்கள் அவர்களை ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் தாங்கும் பொழுது நாங்கள் அதிலே பங்காளிகளாய் மாறுகிறோம். எனவே அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் நமக்கும் பங்குண்டு. எனவே பிலிப்பியர் சபையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4:15-19 வரை வாசிப்போம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலம் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளே சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அது உகந்த காணிக்கையாக அவர் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகும். அப்ப இந்த காணிக்கை ஒரு பலி என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சுகந்த வாசனையான பலி என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்றார், எந்த தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவார். யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? இப்படி கொடுத்த ஜனங்களை ஆண்டவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொண்ட தேவன் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே
கிறிஸ்துவுக்காய் பிறந்தவர் எவரும் தருக்கிறார்கள். அவருடைய ஆட்டத்தின் மீனமாய் கஷ்டப்பட்ட ஒரு நாள் நஷ்டம் அடைவதில்லை. அப்ப நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு ஏழை இருக்கிறார், பிச்சைக்காரன் இருக்கிறான், அதில் ஒரு பணக்காரன் பிச்சை கேட்கும் பொழுது ஏழைக்கு ஒரு ரூபாய் பெரிதாக காணப்படும். ஆனால் பணக்காரனுக்கு 10 ரூபாய் அவனுக்கு ஒரு இதாய் காணப்படும். அவன் கொடுக்கும் பொழுது தன்னுடைய செல்வத்தின் அடிப்படையிலே கொடுத்தால் அவன் ஏழைக்கு அது ஒரு ஆச்சரியமாயிருக்கும் இல்லையா? அதே போல தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடையவர். அவர் கொடுக்கும் பொழுது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படிதான் எங்களுக்கு கொடுப்பார். எனவே நாங்கள் அப்படிப்பட்ட தேவனை, அதாவது மகிமையின் செல்வத்தை உடையவரை நாங்கள் கொண்டிருக்கிறபடினால் அவர் எங்கள் குறைவைகளை எல்லாம் நிறைவாக்கி திருப்தியாக்கி தேவைகளை சந்தித்து அவர் மீதம் எடுக்க செய்து பிறருக்கு கொடுக்க வைப்பதெல்லாம் நம்முடைய தேவனுடைய செயல். எனவேதான் இந்த தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் என்றால், மகிமை என்றால் பரலோகம் போனால் தங்களுக்கு பலன் என்று நினைக்கக்கூடாது. மகிமை செல்வத்தினால், அவருடைய செல்வம் மகிமை, இந்த உலகத்திலே எங்களை குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு சொல்லியிருக்கார் கொடுப்பதை குறித்து. இயேசு இந்த உலகத்திலே வந்து ஐஸ்வர்யமான இருந்தும் உலகத்திலே நமக்காக தரித்திரரானார். சபைகளுக்கு தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டது. அவர்கள் கொடிய தரத்தில் இருக்கும் பொழுது மெக்கேதேனியா சபை எல்லா காரியத்திலும் அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது, அதாவது நீங்கள் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுங்கள், அதெல்லாம் தேவன் பிரியமாயிருக்கின்றார். எனவே தேவன் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுக்கிறாராம். அப்ப நாங்கள் விதைக்கிறவர்களாக இருந்தால் தேவன் எங்களுக்கு விதையை அளித்து நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதன் நிமித்தம் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அநேகர் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவைகள் தான் உண்மையான ஆசீர்வாதம். எனவே அநேகர் உள்ளத்திலே, அதாவது அநேகர் சொல்வார்கள், எங்களுக்கு அதாவது இந்த காணிக்கைகளை கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது உண்மையாக அந்த சபை மக்கள், மெக்கதோனியா சபை மக்கள் அப்படித்தான் செய்தார்கள். அவர்கள் தரித்திரமுடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் ஊக்கமாக சந்தோஷமாக கொடுத்தார்கள். எனவே கடவுளுக்கு கொடுப்பது ஆண்டவர்கிட்ட இல்லாமல் இருக்கிறார். மகிமையின் செல்வத்தை உடையவர். என்னத்துக்கு பணம் தேவை? அவருடைய இந்த ஊழியம் நடப்பதற்கு. ஊழியம், அதாவது இன்றைக்கு இந்த உலகத்திலே பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பைபிள் ஒன்றால் பணம் தேவை. ஊழியக்காரர் ஆண்டு சொல்லுகிறார், வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கண்டிருக்கிறார். அப்ப அவர்களுக்குரிய சம்பளம் எல்லாம் கொடுக்க வேண்டும் தான் இந்த உலகத்திலே எத்தனையோ மிஷனரி இருக்கார். அப்ப அதுக்கு பணம் தேவை. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் இலவசமாய் கொடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முதலீடு செய்வது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக எப்படிப்பட்ட காலத்திலே, அதாவது நாங்கள் தேவ வசனத்தை எடுத்து சொல்வதற்கு காரணம் பணத்தை உருண்டு என்பதற்காக அல்ல, உண்மையாகவே உணர்வுபூர்வமாய் தேவ பிள்ளைகள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொடுத்து அதன் நிமித்தம் இந்த உலகத்திலே மிஷனரி ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வேத வசனங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாங்கள் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி நாங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நாங்கள் ஜபிக்க போகிறோம். இலவசமாய் அவர் கிருபையினாலே எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே இருந்தவர். எங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். எனவே எங்கள் நிமித்தம் அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, இயேசு எங்களுக்காக அவர் ஜீவனையை கொடுத்து அன்பு கொண்டு இலவசமாய் அவருடைய கிருபையினால் அவர் நம் ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றியிருக்கின்றார். எனவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று எபேசியத்தை நாங்கள் வாசிக்கின்றோம் அல்லவா? எனவே இந்த ரட்சிப்பு இலவசமாய் நாங்கள் பெற்றாலும் அது மலிவானதல்ல. எபிரேயரை நாங்கள் வாசிக்கின்றோம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்தினாலும் தேவன் தாமே செய்து முடித்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த ஆராதனை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே சுவாமி. எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, உதார குணமுள்ள ஆத்மா சலிக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே எங்களை உதார குணமுள்ளவர்களாக நீ மாற்றப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனுக்கென்று உற்சாகமாய் நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த சாலும் சபை அப்படிப்பட்ட கிருபையை பெற்ற சபையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே சுவாமி. எனது செய்யப்படுறதுக்காக கூடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இதுவரை ஆண்டவரே தங்களுடைய நிலையிலே கர்த்தாவே கர்த்தருக்கென்று உண்மையாக ஆண்டவரே தசம பாகங்கள் காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இந்த லாக்டவுன் நாட்களிலும் ஆண்டவரே அப்பா உண்மையா இருந்து எத்தனையோ ஆண்டவரே விசுவாசிகள் ஆண்டவரே சுவாமி கர்த்தருடைய காரியங்களை செய்திருக்கிறதை காண்கின்றீர். அவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே வெட்கப்பட்ட போதில்லை என்று நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. தொடர்ந்து அவர்கள் உற்சாகமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது தேவன் இந்த நாட்களிலே உடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, மீண்டுமாய் ஆண்டவரே இந்த சபை மக்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இன்னும் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு, அவர்களும் வந்து உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சித்தமாக இருக்கிறது சுவாமி. நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை அதற்கென்று விதைக்கிறவர்களாக நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தப்படுத்த நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். கருத்துப்பட்ட வசனத்தின்படி அந்த வெள்ளிக்கிழமை உற்சாகமாய் கொடுப்போம், ஊழியர்களை தாங்குவோம். ஆகவே இந்த வருடங்களை கொடுத்த ஒரு பிள்ளைகளை ஆசிரியப்ப இந்த வருடங்களை கொடுங்க, உற்சாகமாய் கொடுக்கிறதுக்கு தான் பிரியமாக இருக்கிறார். ஆகவே கொடுங்களை கூட கொடுக்கப்படும் மடியிலே அவனுக்கு குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார்கள். ஆகவே நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்கள் மடியில் எவ்வளவு நெருக்கி எவ்வளவெல்லாம் அமைக்கி கொடுப்பார்களாம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நான் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற மாதிரி கொடுக்கும் பொழுது உற்சாகம். உலகின் பணக்காரராக பில்கேட்ஸ் அவர்கள் அவருடைய இதை கேட்கும் பொழுது 3 பிள்ளைகள் ஒரு ஆண்மகன் இப்படி ஒரு ஒன்று இந்த வருஷம் கணக்கு பண்ணி 126 பில்லியன் பணக்காவது பணக்கார். அவர் கூட ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி ஒரு சரி அதை சொல்லுவார். என்னத்தை கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு நாடுகளுக்கு கொடுக்கணும். எத்தனையோ இதுகளை நாங்கள் செய்கிறோம் என்று அதை செய்து வருகிறார். ஆகவே இப்படியாக என்ன மனுஷன் நம்முடைய ஒரே மாதிரி இவனை கொடுத்து விட கெட்டழிஞ்சு போயிடுவோம். ஆகவே நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம் சொல்லி ஆகவே அவன் கொடுக்கும் கொடுத்து நுழைகிறது. ஊற்று இறைக்க தான் கிளைம் பண்ணுறான். அவனை விட்டு நாங்கள் இறைக்கும் பொழுது மகவை உற்சாகமாக கொடுத்து பிரியமாக இருக்கிறார். ஆகவே அன்பு முதல் கர்த்தரை ஆசீர்வதித்து வருகிறார். நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்வோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிறைத்திடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம்
தந்திடுவேன் உனக்கு தந்திடுவேன் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நிறைக்கிடுவேன் பரவி பாய்கின்ற நதியோரம் வளர்கின்ற தோட்டமும் நீதானே பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே நதியோரம் வளர்கின்ற தோட்டமும் நீதானே வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே நீதானே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இறையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவேன் 10% நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன் 10% நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன் இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன் இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன் நிரப்பிடுவேன் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்ல நன்மை நிரப்பிடுவேன் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்ல நன்மை நிரப்பிடுவேன் அப்படியாக நன்மையினால் தேவன் உங்களை நிரப்புவாராக. நாங்கள் ஜெபம் பண்ண போற துதிப்பெல்லாம் துதிக்கலாமா உற்சாகமாய் நாங்கள் தேவனை துதித்து தேவன் நம்மோடு கூட ஈடுபடுவாராக. அல்லேலூயா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தேவனே அப்பா புதியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுக செய்யட்டும் துதிக்கிறோம் பெரியவன் வானத்தையும் பூமியை மற்ற சராசரங்களை படைத்தவரை துதிக்கிறோம் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஜெபம் செய்வோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே நன்மையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வரை கிருபை செய்தீங்க கர்த்தாவே நீதாமே கூட இந்த வழி நடத்துங்க ஆண்டவரே இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் வாஞ்சியோடு விருப்பங்களோடு கர்த்தாவே இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க போக்கிடும் பலத்தின் கூட இருங்க வரும்பொழுது கூட இருந்து போகும்பொழுது கூட இருக்க செபிக்கிற கரெக்டாக நாங்கள் ஒப்ப கொடுக்கிறோம் கூட இந்த வழி நடத்தி ஆசைப்படுங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் சொல்லுங்க நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரை சகல காரியங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம்ம கூட இருப்பதாக ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.